நிவாரணம் வழங்க கோரி கொய்யாத்தோப்பு கிராம மக்கள் விழுப்புரம் திருவண்ணாமலை நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டுள்ளனர். இதை பற்றிய விவரங்களை செய்தியாளர் கோபிநாத் வழங்க கேட்கலாம். கோபிநாத், வணக்கம். தற்பொழுது மறியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன? விழுப்புரம் மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை புயல் காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மாவட்டத்தில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து மக்களோட பாதிப்புன்னு பாத்தீங்கன்னா குடிசை வீடுகள் முதல் கொண்டு ஏராளமான வீடுகள் மழை நீர்ல சேதமாகி கடுமையான பொதுமக்களுக்கு பாதிப்பு உள்ளாச்சு. தொடர்ந்து மக்கள் தங்களை பார்க்க வரவில்லை என்பது அவங்களோட குற்றச்சாட்டு. மாவட்ட நிர்வாகம் சார்பில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை, தங்களுக்கான நிவாரணம் வரவில்லை, ஒருவேளை உணவு கூட தங்களுக்கு கொடுக்கவில்லை என்பது இந்த பாதிக்கப்பட்ட மக்களோட குற்றச்சாட்டு இருக்கு. நம்ம பார்த்துட்டு இருக்க காட்சிகள் விழுப்புரம் செஞ்சி சாலையில் உள்ள கொய்யாத்தோப்பு பகுதியில மக்கள் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கணும். இங்க ஒருத்தர் ஐஸ்கிரீம் ஜூஸ் கடை வச்சு மாசம் பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பெண்கள், குழந்தைகள் என அனைத்து தரப்பு மக்களும் இங்க சாலை மறியலில் ஈடுபட்டிருக்காங்க. இவங்களோட முக்கியமான கோரிக்கை, எங்கள் வீடு ஒட்டுமொத்தமாக நீரில் மூழ்கியது, அனைத்து பொருட்களும் அடித்து சென்று விட்டது, அரசு கொடுக்கக்கூடிய இந்த 2000 ரூபாய் எங்களோட வாழ்வாதாரத்தை மீட்டு கொடுக்காது அப்படின்ற ஒரு வேதனையை தெரிவிக்கிறாங்க. கூடுதல் நிவாரணம் வேணும்னு கேட்கிறாங்க. தங்களை அரசு அதிகாரிகளோ சட்டமன்ற உறுப்பினர்களோ யாரும் வந்து பார்க்கவில்லை, உணவு கூட வழங்கவில்லை என்று வேதனையை தெரிவித்து அவர்கள் வீட்டில் வீணா போன பாத்தீங்கன்னா மொத்தமா மழையில சேதமான அனைத்து பொருட்களையும் சாலையில போட்டு தற்போது சாலை ஈடுபட்டிருக்காங்க. அரசு அதிகாரிகள் வந்து தங்களும் பேச்சுவார்த்தை நடத்தினால் மட்டும்தான் மறியல் கைவிடப்படும் என்பதை தெரிவித்து தொடர்ந்து விழுப்புரம் செஞ்சி சாலையில இந்த சாலை மறியல் நடந்துட்டு இருக்க காட்சி தான் பார்த்துட்டு இருக்கோம். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி கோபிநாத்.